தனியர் சார், அதிமுக ஆட்சியல்ல தான் டாஸ்மாக்ல ஊழல் நடைபெற்றதுன்னு முதலமைச்சர் சொல்லிட்டு அவர் திமுக ஆட்சியில் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு நிரூபணம் செய்ய பார்க்கிறாரா? பொதுவா ஒரு ஆட்சிக்கு தவணை ஏற்படுத்தி பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர் தன்னுடைய ஆட்சியில் ஒரு துறையில் குற்றம் நடந்திருக்கிறது என்ற இன்னொரு அரசு, மேல் அரசு, ஒன்றிய அரசு ஒரு விசாரணை முகமை விசாரணை நடத்துவது, அதுல சில ஆதாரங்களை திரட்டுவது, அதன் மூலமாக நடவடிக்கை எடுக்கிறதா அந்த அரசுக்கு தலைமையேற்று இருக்கிற முதல்வர் அதுக்கு பிறகு ஒரு கட்சியின் தலைவராக இருந்து அதை ஏற்க முடியாது, அதை ஏற்கக்கூடாது, அதை நிராகரித்து அதை மேல் செய்து உறுதி செய்து மக்கள் மத்தியில் இந்த அரசியல் அப்படி தவறு நடக்கவே இந்த நிறுவனத்தையும் கட்சியின் தலைவராக முதலமைச்சராக அவங்க குறித்து கடமை. அந்த அடிப்படையில அவங்க கருத்தை முன்வைக்கிறார். சரி, பரவாயில்ல. இந்த வாரம் எங்கிருந்து இருந்துச்சு? அண்ணாதிராவிட பிரதான எதிர்கட்சி அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார், இப்பொழுது எதிர்கட்சி தலைவர். அவர் சொல்லுகிறார், இந்த அதாவது இந்த ஈடி அமலாக்கப் பிரிவு தமிழ்நாட்டினுடைய டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் பல மணி நேரங்கள் சோதனை செய்கிறது. அந்த பாஜக கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை சொல்லுகிறார் 1000 கோடி ஊழல் என்று ஒரு பெயரை முன்கூட்டியே சொல்லுகிறார். பிறகு அந்த அதிகாரிகளும் 1000 கோடி ஊழல் என்று அண்ணாமலை சொன்ன திருப்பி சொல்லுகிறார்கள். பிறகு அந்த 1000 கோடி ஊழல் என்கின்ற தோற்றத்தை மக்கள் மத்தியில பரப்புகிறார். அதாவது இதை ஒட்டி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி சொல்கிறார், இந்த மாதிரி நீதி டாஸ்மார்க்ல வந்து முதலமைச்சர் குறி வைக்கப்படுகிறார், துணை முதலமைச்சர் குறி வைக்கப்படுகிறார், அரசின் மீது கடுமையான நடவடிக்கையை பாஜக வந்து அமித்ஷா அரசு இயங்குகிறது, நிர்மலா அம்மாவுடைய நிர்வாகம் இயங்குகிறதா சொல்றாங்க. சரி சார், அதிமுக ஆட்சியில நடந்த ஊழல் வழக்குகள், டாஸ்மாக்ல இருந்த ஊழல் வழக்குகள்னா அதுல சிக்க போவது அதிமுக ஆட்சியில உள்ளவங்க. ஏன் திமுக இல்ல தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு போகணும்? தங்கள் மேல பிரச்சனை இல்ல, பயம் இல்லை அப்படின்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது ஒரு தமிழ்நாடு அரசு என்பது அது ஒரு இணைமை இல்லாத அதுக்குன்னு ஒரு சாதனத்தை இருக்கு. அப்ப அந்த இணைமையுள்ள அரசியல் சாசனப்படி விருப்பப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பின் மீது இன்னொரு அமைப்பு, அதாவது நமக்கு மேலிருக்கிற ஒரு கூட்டாட்சி அமைப்பு இது போன்ற நிர்வாகத்தின் மீது தலையிடுவது, அல்லது சோதனை நடத்துவது, அதிகாரிகளை அவர்கள் துறை சார்ந்த தலைமையில் கொடுத்து இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் அக்யூஸ்ட், அதாவது குற்றவாளிகளை மூல ட்ரீட் பண்றது, அவர்கள் எல்லாம் சோதிப்பது, பிறகு கைது செய்வது, விசாரணைக்கு அழைப்பதெல்லாம் ஒரு ஜனநாயக அமைப்பில் விதிக்கு புறம்பானது. அது மாநில கூட்டாட்சி திட்டத்துக்கு எதிரானது. அது மாநில உரிமைகளை பறித்து ஈடி அப்படிலாம் விசாரணை செய்யக்கூடாது, யார் யாரெல்லாம் விசாரணை செய்யணும், இந்தந்த நிறுவனங்கள்லாம் விசாரணை செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கா சார்? அதெல்லாம் இறையாண்மையை பாதிக்கிற விஷயமா? ஆமாய்யா, ஈடி இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்கவே தவறானது கிடையாது. ஈடி வந்து சார், ஈடி கூட உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு தடை கேட்டாங்க, தடை கொடுக்கல, அதன் பிறகுதானே சார் போறாங்க. இல்லையா, முதல்ல சட்டமும் அந்த முதன்மையை உருவாக்கி அவருக்கு பாரிய அதிகாரம் தந்ததே தவறு. ஒரு விசாரணை இல்லாம ஆண்டு கணக்கில் சிறையில் வைக்கிறது ஜனநாயக நாட்டில் வச்சு ஏற்புடையா இருக்கும். குற்றம் நீங்க எங்க தமிழ் மொழியில சொன்ன மாதிரி இங்க அரசீற்றம், அதாவது அண்ணன் வஞ்சி கர்ம காமராஜர் பெரும் தொண்டரா இருக்கிற சொன்னா மதுவை கூடாதுங்கிறது மிக கடுமையா சமூக தீர்வையில் இருந்திருக்கிறது உணர்ச்சி பெருத்தோடு கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அரசு அதை பரிசீலிக்கல. எந்த அரசு? பாஜக அரசு பரிசீலிக்கல. அவர் மது வேண்டாங்கிறாரு. ஊழல் நடந்த திருச்சி வேலுசாமி ஒட்டுமொத்தமா மது வேண்டாம், நான் மதுவே வேண்டாங்கிற அடிப்படையில் அவர் நின்று பேசிட்டாரு. இங்க ஊழல் நடக்கிறது, அந்த ஊழல் அதிமுக ஆட்சியில் நடந்துச்சு, எங்க ஆட்சியில இல்ல அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை தான் இங்க முதலமைச்சர் சொல்ல வராங்க. அதிமுக பயப்படலையே சார். இப்ப அதிமுக தங்கள் ஆட்சியில் நடந்துச்சு, தங்கள் மேல பிரச்சனை இருக்குன்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அஞ்சுவாங்க. அவங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும், இந்த இடி ரைடை பொறுத்த வரைக்கும் அவங்க அஞ்சலியே. பாரதிய ஜனதா கட்சி ஈடியை இயக்குகிற அமித்ஷா ஐயாவோட மோடி ஐயாவோட கூட்டணி இருக்கிற பொழுது நமக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற நம்பிக்கையில
நடவடிக்கைகளை அதிமுக பாஜக வந்து திட்டம் போட்டுதான் இந்த வேலை செய்யறாங்க. அப்ப இது அரசியல் ரீதியான நடவடிக்கை பார்க்கணும், ஊழலை ஒழிக்கிற நடவடிக்கை பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லையா, நீங்க வந்து இதே வலுவான கொள்கைக்கு ஊழல் எங்க ஆரம்பிச்சு தலைவர்கள் ஆம் ஆத்மி கட்சி ஊழலை ஒழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இன்னைக்கு இந்த கட்சி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கா? இன்னைக்கு டெல்லியில் ஆட்சியில் இருக்கா? ஏன் இல்ல? நான் இதே வரலாற்று பிரிவு ஊழலை ஒழிப்பதற்காகவே அவதரித்த அரவிந்த் கெஜ்ரிவாலை இதே மதுதான கொள்கையின் ஊழல் என்கின்ற குற்றச்சாட்டை சொல்லி எந்த ஆதாரத்தையும் நீதிமன்றத்திற்கு தராமல் ஆண்டு கிழக்கில் சிறையில் வைத்து தேர்தலில் வெளியில் வராமல் கிடைவராமல் உடைத்து வைத்து இதே பாஜகவுடைய ஒன்றிய மோடி அமித்ஷாவாக தடுத்து வைத்திருந்தாரு. அவரை மட்டும் தடுத்து வைக்கல, துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா இருந்தாங்க. அதே மாதிரி பஞ்சாபால நீங்க தெலுங்கானாவுடைய 4 அப்ப எல்லாமே நீங்க சொல்றது பார்த்தா, நீங்க சொல்வது தனியரசர் சொல்றது டெல்லியில நடந்தது, தெலுங்கானா நடந்தது எல்லாமே வேண்டுமென்றே செய்ததுதான். அங்க எதுவுமே நடக்கல அப்படிங்கிற நரேட்டிவ் தான் நீங்களும் கொண்டு வரீங்க. சரி, நான் இப்போ உயர்நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லிருக்கு சார். மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லுது, மதுரை உயர்நீதிமன்றம் சொல்றாங்க சம்திங் ராங் இந்த டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு சொல்றாங்க. இப்ப வந்த வழக்குல சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பழசெல்லாம் வேண்டாம், இப்ப வந்த வழக்கு ஊழல் வந்து இப்ப இங்க இல்லைன்னு யாரு சொன்னா? வழக்கறிஞருக்கு தெரியும், நீதிபதிக்கு தெரியும், அரசியல்வாதிக்கு தெரியும், முதலமைச்சருக்கு தெரியும், பிரதமருக்கு தெரியும், வருமானத்துக்கு தெரியும், அமலாக்கத்துறைக்கு தெரியும். ஊழல் இல்லாமல் இந்தியா இல்ல. ஊழல் இல்லைன்னா இந்தியாவில் அதை விசாரிச்சா இறையாண்மைக்கு தவறான விஷயங்கள்ல நடைபெறாங்கன்னு சொல்றீங்களா? ஊழல் நடந்துச்சு, அது அந்த ஊழியர்களே சொல்றாங்க, நீதியரசரும் சொல்றாரு சம்திங் ராங் அப்படின்னு அவரும் புடகமா சொல்றாரு. ஆனால் அதை எதையுமே விசாரிக்க கூடாது. விசாரிக்கலாம், அமலாக்கத்துறை விசாரித்து எதிர்கட்சிகளை தனி வாங்கி ஜனநாயகத்தை ஒழிப்பதற்கு எதிர்கட்சிகள்னா இல்லாம செய்வதற்கு மோடி அரசு பயன்படுத்துகிற ஒரே மிகப்பெரிய ஆயுதம் ஜனநாயகத்தை ஒழிப்பதற்கு பயன்படுத்துகிற ஆயுதம் நீதி. சுழல் அதிகாரி பேசுவதற்கு சபா சித்தரிக்கல, எவ்வளவு நெருக்கடிகளை மமதா பானர்ஜிக்கு திருமணம் தந்தீங்க. சஞ்சய் ராவத்துக்கு தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா கட்சியில நெருக்கடிகளை கொடுத்துட்டு நீங்க அதை ஆட்சிக்கு வந்தீங்க, அந்த கட்சியெல்லாம் காணாம போச்சு. அதே மாதிரி நீங்க பாஜக சேர்ந்துட்டா இந்த ஈடு வழக்கு வந்து அவர் விடுதலை ஆகிறாங்க. அப்ப நீங்க ஊழலை ஒழிப்பதற்காக தமிழ்நாட்டினுடைய டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது மோடியுடைய அரசு ரைடுங்கிறது போய் விசாரிக்கிறது தானே தனியார் சார். ரைடு அப்படிங்கிறது போய் விசாரணை நடத்துறது தானே. சரி, அதிமுக ஆட்சியில் உள்ள எஃப்ஐஆர்ஸ் அது சம்பந்தமா அவங்க விசாரிக்க போறாங்க. விசாரணையே செய்யக்கூடாது அப்படிங்கிறது தானே இங்க மேல்முறையீட்டுக்கு போறாங்க. எங்களை கைது செய்யக்கூடாது அப்படின்னு போகலையே, ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்க போகலையே. விசாரணைங்கிறது கேட்க போறாங்க, டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறதுல என்ன பதட்டம் இருக்கு? ஐயா, பெட்ரோல் ஊழல்ல 2,75,000 ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. உலகம் பூரா போய் இந்தியாவில் காங்கிரஸ் ஐயாவுடைய அப்போதைக்கேற்ற ஐயா மன்மோகன் சிங் ஐயாவுடைய தலைமையில் பிரதம அமைச்சராக தலைமையேற்று நடக்கிற இந்த அரசை 2014 மாற்றி பாஜக மோடி அரசு ஆட்சிக்கு வந்து எதிர்த்து வந்துச்சு. கருப்பு பணத்தை ஒழிக்கிற பெட்ரோல் ஊழல் நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. அந்த பெட்ரோல் ஊழலை உலகமே சொல்லிச்சுல்ல. ஒரே இந்த ஏசிபிஐ பற்றி குற்றவாளி அமைப்பு ஒரு ஆதாரத்தை தராமல் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதி அரசு சைனி கேட்கிறாரு. 6 மாதம் வழக்கு நடக்குது. யாராவது ஒரு ஆதாரம் இருக்கான்னு கேட்க, எந்த ஆதாரம் இல்லாம கனிமொழியமாவும் ஆசாரியாவும் வெளியே விட்டாங்க. அதாவது உதவிதான். அப்ப நீங்க ஆதாரமே இல்லை, எதுக்கு தேவை சொல்லிங்க தெரியல. அப்ப அந்த ஆட்சி போயிருக்கு, அவங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சி போராட்சி வந்துருக்கு. தனியார் சார், அங்கதான் அங்க என்ன சிக்கல் வந்திருக்கு நீங்க எழுப்புற கேள்வி புரியுது இல்ல? நீங்க எழுப்புற கேள்வி புரியுது. நான் திரும்ப வரேன் தமிழ்மணி. மன்மோகன் சிங் ஆட்சியில் காங்கிரஸ் போட்டுச்சு. அது ஒரு கேஸ் அக்யூட் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு கேஸ் நடத்த மாட்டேங்கிறாங்க. 3 வருஷமா நாளைக்கு யார் வேணால் வெரிஃபை பண்ணலாம், நான் அவுத்துறது கிடையாது. அந்த வழக்கு போடப்பட்டது, அவர் ராஜாவும் அந்த அம்மாவும் கைது செய்யப்பட்டது
மன்மோகன் காங்கிரஸ் ஆட்சியில் அவங்க இன்னைக்கு இதே கூட்டணியில் தான் இருக்காங்க. சரி திரு ஸ்பெக்ட்ரம் வழக்குன்னு கொஞ்சம் புரிதல் இல்லாமல் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த வழக்கு போடணும்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி மன்மோகன் சிங்கு கடிதம் எழுதுறார். அவர் எடுக்கல. 2 மாசம் கழிச்சு அவர் திரும்பி எழுதினார். அப்பவும் அவர் வழக்கு போடல. அதற்கு பின்னால நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையில் தான் அந்த வழக்கு நடைபெற்றதே ஒழிய ஆட்சி போடப்பட்ட வழக்கு அல்ல. சரி சார். தனியார் சார் அவங்க விளக்கம் சொல்லிட்டாங்க. நம்ம அடுத்தது வந்துருவோம். நான் நீதிமன்றங்களையும் சேர்த்துக்கொண்டு இந்த மாதிரி அரசியல் ஆட்சியை மாற்றுவதற்கு திட்டமிட்ட சரி இந்தியாவில் நடக்குது. அப்படி ஒரு ஏவல் தான் இந்த டாஸ்மாகின் மீது தமிழ்நாட்டினுடைய தலைமை நிறுவனத்தின் மீது இடியை மத்திய ஒன்றிய பாஜக அரசு ஏறுகிறது. இது இன்னும் நீங்க கேட்டீங்க அதிமுக அரசா திமுக அரசு கடந்த ஊழலுக்கு கேட்டாங்க. நான் சொல்றேன் 2 அரசு இங்க தமிழ் மொழியில சொல்ற மாதிரி ஊழல் நடக்கிறதா ஓபி ஷைனி கடைசி வரைக்கும் ஆவணங்கள்லாம் வரும் அப்படின்னு அவர் வெயிட் பண்ணாரு. சரி இல்ல அவங்க விடுதலை ஆனாங்க, இல்ல மேல்முறையீடு அந்த கேஸ் இருக்கட்டும். அதே மாதிரி தாங்கள் இன்னும் ஃப்ரீ ஹேண்ட் தான், எங்க மேல எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த ஆவணங்கள் வேணாலும் எடுத்துட்டு போய்க்குங்க அப்படின்னு எங்கள் மேல் குற்றம் இல்லைன்னு ஃப்ரீயா இருக்கலாமே. ஏன் மேல்முறையீடு போகும்போது தான் அங்க சந்தேகம் எழுப்பப்படுது? ஐயா, இதுல அரசியல் நீங்க இங்க திருடுகிறவர்களை ஊழல் செய்கிறவர்களை கண்டித்து ஊழலை தடுக்க வேண்டும் என்று ஒரு தலைமை ஆட்சியாளர் நினைத்தால் தனியார்கள் நிறைவேற்ற உலகத்தில் யாருமே இல்லை. ஆனா என்ன நடக்குதுன்னா, நீங்க திமுக ஆட்சி மீது கைதுனா திமுகவை அடக்கி ஒடுக்கி நெருக்கடிக்கு ஆளாக்கி பதவி வைத்திருந்தா அதிகாரத்தில் இருந்து பாஜகவுடைய நோக்கம். அதே மாதிரிதான் நீங்க யாரெல்லாம் இந்த ஊழல் வழக்கை பதிவு செய்தீங்களோ அந்த கட்சிக்கு நீங்க இந்த உத்தரப்பிரதேசத்துல பகுஜன் சமாஜ் கட்சி மாயாவதி இன்னைக்கு அரசியல் எடுக்க முடியல. நல்ல பிரசாத் மேல 1000 ரூபாய் வாக்கு சொன்னீங்க. இன்னைக்கு நல்ல பிரசாத் யாராவது அந்த கட்சி என்ன ஆச்சு? சமூகத்தி கட்சி அந்த கட்சி இன்னைக்கு இல்லாத ஆட்சி இதே மாதிரி குற்றச்சாட்டுப்பா சென்று போடுங்க. அதே மாதிரி 5000 சௌத்தாலா இருந்தாலும் தெரியுது. 50,000 ரூபாய் டிரான்ஸ்பர் ஆசிரியர் பணிக்கு லஞ்சம் வாங்கினார்கள் அந்த குடும்பம் இன்னைக்கு என்ன ஆச்சு? தனீர் சார் ஒரே கேள்வி நான் உங்கள்கிட்ட வச்சிடுறேன். ஒரே கேள்வி வச்சிடுறேன். திமுக ஆட்சியில டாஸ்மாக்ல முறைகேடு நடந்ததா நடக்கலையா? ஏன்னா முதலமைச்சர் எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததுங்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லிருங்க. நடக்கல, திமுக ஆட்சியில நடக்கல. திமுக ஆட்சியில நடந்தா ஆதாரத்தை காட்டுங்க. இந்த ஆட்சியில நடந்தாலும் ஆதாரங்களோடு அப்ப ஏன் மேல்முறையீடு போறாங்க? எந்த அர்த்தத்துல போறாங்க? நான் சொல்றேன் திமுக ஆட்சியில நடக்கல, அதிமுக ஆட்சியில நடக்கல. ஏன்னா நான் அந்த அரசாங்கத்தில் எடுத்திருக்கிறேன். எனவே அதிமுக ஆட்சியில திமுக ஆட்சியிலும் ஊழல் நடைபெறவில்லை. களத்தை பார்க்கக்கூடிய அரசியல்வாதி, சட்டப்பேரவைகள்ல எல்லாம் நீங்க கடுமையா இது சார்ந்தெல்லாம் பேசியிருக்கீங்க. ஆனா 2 ஆட்சியிலும் எதுவும் நடக்கலைன்னு சொல்றீங்க. எப்படி எடுத்துக்கிறது? மதுவுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் தனியரசு. கடந்த காலத்தை நினைவூட்ட வேண்டியது இருக்கு தனியரசருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சசி பெருமாள் ஐயா என்னுடைய அலுவலகத்தில் சட்டமன்ற கட்சியில் அந்த போராட்டத்தை துவங்குறாரு. அந்த சசி பெருமாள் ஐயா கட்சியில் உயிரே இருக்காரு. நீங்களே நடக்கலைன்னு சொல்றீங்கல்ல. ஊழல் நடக்கவே எப்படி என்ன இப்ப நான் இப்ப நாம கோபாலகிருஷ்ணாவோ ஜெகராமனோ இந்த திருச்சி வேறு தமிழ் மொழியோ தமிழரசு 4 பேர் ராஜமந்திரி இருக்கிறோம். நடந்துச்சா இல்லையான்னு ஜெயராமன் சார் நான் வந்துடுறேன். யார் ஓட்டு போடுவாங்க, யாரு சாராயத்தை கொண்டு வர்றாங்களோ, யார் ஊழல் வாங்குற ஊழல் பணத்தை அவங்கதான் கட்சி கொடுப்பாங்க. அவங்கதான் ஆச்சரியத்துக்கு வர முடியும். அவங்க பேசுவோம் சார். முடியும். இதுதான் இந்த குடும்பம் தமிழ்நாட்டுக்கு ஜனநாயகம்.